இங்க டான்ஸ் மாஸ்டர் இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னாங்க. இன்டர்வியூ தான் போயிட்டு இருக்கு. நீங்களும் அதுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாங்க. உங்க பேரு? விஜயா. ஓகே, உட்காருங்க, கூப்பிடுவாங்க. சரிங்க. சரி. நீங்களும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமா. டான்ஸ் மாஸ்டருக்கா? இல்ல, நான் மேக்ஸ் டீச்சர். மேக்ஸ் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். ஓ, மேக்ஸா? இது டான்ஸ் அகாடமி இல்லையா? ஸ்கூல் சம்பந்தப்பட்ட இடமா? இல்ல, இது ஒரு அசோசியேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருக்க பசங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கறது, டான்ஸ், பாட்டு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக டீச்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓ, அப்படியா? பரிமளா, நீங்க உள்ள போலாம். ஓகேமா. ஒரு நிமிஷமா சொல்லுங்க. நானும் இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கேன். இங்க என்ன சம்பளம் தருவாங்க? நீங்க என்ன கத்து கொடுக்க வந்தீங்க? நான் டான்ஸ் சொல்லி கொடுக்க வந்திருக்கேன். நான் பரதநாட்டியம் மாஸ்டர். நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என் திறமைக்கு மாசம் 50,000 ரூபாய் இருந்தா சரியா இருக்கும். ரொம்ப குறைவா சொல்றீங்களே. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 1 லட்சம் கொடுப்பாங்க. 1 லட்சமா? வணக்கங்க. வணக்கம். உங்க பேரு? என் பேர் விஜயாங்க. நான் பரதநாட்டியம் மாஸ்டர். எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கி இருக்கேன். எனக்கு யோகா கூட தெரியும். இருங்கம்மா, இன்டர்வியூ எடுக்க இன்னொருத்தங்க வருவாங்க. அவங்க வந்த உடனே நீங்க பேசலாம். அவங்க யாரு? அவங்களும் எங்க அசோசியேஷனோட தலைவிதான். உட்காருங்க. இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. என் பேர் விஜயா. இங்க டான்ஸ் மாஸ்டருக்கு ஆள் எடுக்கிறதா சொன்னாங்க. இல்ல வேண்டாம், இந்த இடம் உங்களுக்கு சரிப்பட்டு வராதத்த. அவங்க மாமியார் தான். ஓ, அப்படியா? நீங்க வந்த உடனே மீனாவோட மாமியார்னு சொல்லிருக்கலாம்ல. அத்தை, நீங்க இங்க வருவீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்க வருவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல அத்தை, தமிழ்நாடு முழுக்க எங்க சங்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இவங்க தொண்டு நிறுவனத்தோட உதவியோட தான் இதெல்லாம் பண்றோம். எங்க உறுப்பினரா இருக்கிறவங்களோட பசங்களுக்கு தான் கிளாஸ் எடுக்கிறோம். உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அத்தை, செட் ஆகாது. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட போறேன்னு பொறாம எடுத்து பேசுறாங்க. அது எப்படி வேண்டான்னு நீயே சொல்வ? அத்தை, மீனா, அவங்களே இன்ட்ரெஸ்டடா இருக்கப்ப நீங்க ஏன் வேணாம்னு சொல்றீங்க? காரணத்தை நான் சொல்றேன். நான் சம்பாதிச்சிட கூடாதுன்னு இவளுக்கு பொறாம. இவ அம்மா எல்லாம் நிறைய சம்பாதிக்கணும். நான் இவங்க கையை எதிர்பார்த்து நிக்கணும். அதுக்குதான். அத்தை, நீங்க சம்பாதிக்க கூடாதுன்னு நான் நினைக்கல. எங்க சங்கத்துல இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு பாட்டு, டான்ஸ், பாடம் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஆள் எடுக்கிறோம். அப்படி வர்றவங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது. சம்பளம் கிடையாதா? சம்பளம் கொடுக்காம தான் வேலை வாங்குவீங்களா? அத்தை, இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதையே ஒரு சமூக சேவையா நினைச்சு யார் யார் வராங்களோ அவங்கள தான் நாங்க எடுக்க போறோம். நாங்க கொடுத்த விளம்பரத்துல எல்லாம் கூட அப்படிதான் அத்தை இருக்கு. ஆமா மேடம், வரவங்களுக்கு சம்பளம் எல்லாம் கிடையாது. டீ பிஸ்கெட் மட்டும் தான் கொடுப்போம், அவ்வளவுதான். என்னது, டீ பிஸ்கெட்டா? அங்க நான் வெயிட் பண்ணும்போது 1 லட்சம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு போனா? அத்தை, அது ஏதோ கிண்டலுக்கு சொல்லிருப்பாங்க அத்தை. இல்ல, நான் கேட்டேனே. 50,000 எதிர்பார்க்கறேன்னு சொன்னேன். 1 லட்சம் கூட கொடுப்பாங்கன்னு சொன்னாலே. மீனா, நீங்க சொன்னது சரிதான். அந்த பொண்ணு கிண்டல் தான் பண்ணிட்டு போயிருக்கா. நான் தான் தப்பான இடத்துக்கு வந்துட்டேன். ஏய், 1 லட்சம் சம்பளம் கொடுப்பாங்கன்னு எதுக்கு போய் சொன்னேன்? ஆமா, என்ன எதுன்னு விசாரிக்காம நீங்க பாட்டுக்கு வந்தா எப்படி? இது சோஷியல் சர்வீஸ் பண்ற இடம். இத முன்னாடி என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க 50,000 எதிர்பார்த்தீங்க. அதுலயே தெரிஞ்சது நீங்க ரொம்ப பேராசைப்படுறீங்கன்னு. சரி, நீங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னேன். இதென்னது? இதெல்லாம் டேக் அவே கான ஆர்டர் மேடம். அப்புறம் இது நம்ம ரெஸ்டாரன்ட் பர்ச்சேஸ் பண்ணது. நாளைக்கு நமக்கு இத்தனை டேபிள் ஃபுல்லா இருக்கு. சோ இதெல்லாம் அவேலபிள் இல்ல, அப்படிதானே? ரவியை என்கிட்டயே வரவிட மாட்டறல. இந்த ஹோட்டல் இருக்கிறதால தானே ரவி உன் பக்கத்துலயே வச்சிருக்க. அந்த முத்து மீனாவை வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்ட. உன் ஹோட்டலை க்ளோஸ் பண்ண வைக்கிறேன்டி. ரவியையும் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் அவுட்டோர்ல இருந்து ஆர்டர் கேட்டிருக்காங்க மேடம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இதுல எழுதிருக்கேன் மேடம். ஓ சரி, அப்ப இதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். என்ன சாப்பிடுங்க மேடம்? ஒரு லெமன் டீ. ஓகே மேடம். ஹலோ. ஆமா சார், நான் தான் கால் பண்ணிருந்தேன். ஆமா, நாளைக்கு ஃபிஷ்ஷும் மீட்டும் கொஞ்சம் அதிகமா வேணும். ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன். ஷார்ப்பா 7:30க்கு அனுப்பிடுங்க. ஓகே, தேங்க் யூ சார். மேம், லெமன். ஸ்ருதி, மார்னிங்கே சாப்பிடாம வந்துட்டேன். இத சாப்பிடு. ஐயோ, வர்க் இருக்கு ரவி நிறைய. சரி, நான் ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு. அக்காட்டு, இந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. மேடம், ஒரு லெமன் டீக்கு பில். அவ்வளவுதானே? ஓகே மேடம், பில். தேங்க் யூ மேடம். இந்தா. லாஸ்ட் சாப்பிடு கொஞ்சமா சாப்பிடுன்னு சொல்றேன்ல. மேடம், வந்தவங்க பேக் விட்டுட்டு போயிட்டாங்க. யாரோட பேக் இது? இப்பதான் சாப்பிட வந்தாங்க. அவங்களோட பேக் மேடம் இது. மறந்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் ரெஸ்டாரன்ட் ஓனரா? ஆமா சார். வாங்க, என்ன பேக் இது? சார், சாப்பிட வந்தவங்க வச்சிட்டு போயிட்டாங்க சார். அதான் வாங்கி பார்த்துட்டு இருக்கோம். ஓபன் பண்ணுங்க சார். பாட்டில். சார், என்ன சார் இது? என்கிட்ட கேட்டா இந்த ரெஸ்டாரன்ட்ல லைசென்ஸ் இல்லாம இல்லீகலா லிக்கர் சப்ளை பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை செக் பண்ண தான் வந்தோம். சார், அந்த மாதிரி எல்லாம் எங்க ஹோட்டல்ல எதுவும் நடக்கல சார். அதான் நீங்க சப்ளை பண்ணத கையில வச்சிருக்கீங்களே. நடங்க ஸ்டேஷனுக்கு. சார் ஒரு நிமிஷம் சார். சாப்பிட வந்தவங்க யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க சார். நாங்க ஏதோ லிக்கர் சப்ளை பண்றோம்னு சொல்றீங்க. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது சார். நீங்க வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியுது. ஓ, உங்களுக்கு தெரியாம தான் இந்த பாட்டில்லாம் இங்க வந்துச்சா? சார், நிஜமாவே எங்களுக்கு தெரியாது சார். இது ஏதோ கஸ்டமரோட தான் சார். அப்படி சொல்லி தப்பிக்கலாம்னு பார்க்காதீங்க. இல்லீகலா லிக்கர் சேல் பண்றீங்க. கேஸ் ஃபைல் பண்ணி உங்க ரெஸ்டாரன்ட் லைசென்ஸை கேன்சல் பண்ண போறோம். சார் ப்ளீஸ் சார். சார், இது யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும். யாரு ஸ்ருதி? அந்த நீத்து தான். நீத்துவா? சார், ஒரு பொண்ணு ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கா. அவ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க கஸ்டமர் மாதிரி வந்து இந்த பேக் இங்க வச்சுட்டு போயிருக்கா. எனக்கு அப்பவே டவுட் இருந்துச்சு. ஆனா அவ ஊடியெல்லாம் போட்டு பேச கவர் பண்ணிருந்தா. உங்க கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. நீங்க எவிடன்ஸோட மாட்டிருக்கீங்க. சார், நாங்க தான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்றோம்ல சார். சார், அந்த நீத்து இங்க பல தடவை வந்திருக்கா. அவ இங்க வந்த டைம்ல ஹோட்டல் இன்சைட்ல சிசிடிவி கேமரா நாங்க ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தோம். அதை யூஸ் பண்ணி தான் இப்ப இத வச்சுட்டு போயிருப்பா. ஆனா இப்ப ரீசெண்டா நாங்க சிசிடிவி கேமரா ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஃபுட்டேஜை நீங்களே வந்து பாருங்க. பாத்தீங்களா சார்? பேக் வச்சுட்டு எங்களை பாக்குறா. அடுத்து பாருங்க சார், பேக் அங்கேயே வச்சுட்டு வேகமா யாருக்கும் தெரியாம போறா பாருங்க. இதுலயே உங்களுக்கு தெரியலையா சார்? அவ எங்களை மாட்டி விடணும்னே இதெல்லாம் பண்ணிருக்கா. இவ இந்த அளவுக்கு சீப்பா போயிட்டா பாத்தியா ஸ்ருதி? சார், உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இப்பவாது புரியுதா? சாரிங்க, எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு.
சார் கம்ப்ளைண்டே அவ தான் பண்ணிருப்பா சார், செக் பண்ணி பாருங்க. சரிங்க சார், நாங்க விசாரிக்கிறோம். சரி சார், நாங்க தப்பான இன்ஃபர்மேஷன்ல வந்துட்டோம். வாங்க போலாம். ச்சே, கொஞ்ச நாள் அவ தொல்லை இல்லாம இருந்துச்சு, இப்ப திரும்ப ஆரம்பிச்சிட்டா பாத்தியா? அவ அவ்வளவு சீக்கிரம் சைலண்ட் ஆக மாட்டா ரவி. இனிமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேடம், என்னாச்சு? ஒன்றும் ஆகல. அவங்க ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாவே சிசிடிவி கேமரா இருக்கான். இல்லையே, போன தடவை நான் வரும்போது சிசிடிவி இல்லையே. இப்ப இருக்கு. நீங்க உள்ள வந்து பேக் வச்சுட்டு போனது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் உங்களை தான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன இன்ஸ்பெக்டர் சார், நீங்க எனக்கு தெரிஞ்சவர் தானே நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். தெரிஞ்சவர் தாமா. ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க தப்பு பண்ணா பின்னாடி நாங்களும் தான் மாட்டுவோம். இனிமே நீங்க அவங்க கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ரவி நிறுத்து. என்னடி வேலை பண்ணி வச்சிருக்க நீ? எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரியாதுல்ல? சுத்தியோட ரெஸ்டாரண்ட் மூட பாக்குற, நாங்க விலகி தானே இருக்கோம். ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? நான் இப்ப ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. நீ தான் ஜெயிலுக்கு போகணும். உனக்கு என் கூட மோதணும்னா டைரக்டா மோது. இப்படி கவர் பண்ணி இன்டைரக்டா ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காத. பா இந்த நீட்டு போன ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுருக்குதுப்பா. என்ன பண்ணுச்சு? பா நம்ம பலகுடல் ஹோட்டலுக்குள்ள போய் சரக்கு பாட்டில வச்சுட்டு அவங்க ஹோட்டல்ல சரக்கு விக்கிறாங்க, போலீஸ் மாட்டி விட பாத்துருப்பா. என்ன என்ன சொல்றாங்க? சொல்றீங்க? அப்படியா பண்ண அவன்? மாப்ள, அந்த பொண்ணு இன்னும் திருந்தலையா? ஏன் இப்படி பண்றா அவ? பிரச்சனை ஏதாவது ஆயிருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நம்ம பலகுடல் தான் சரியான ஆளாச்சே. அங்க இருக்கிற கேமரால இருக்கிற வீடியோ காட்டி அவங்க மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிருச்சுப்பா. நல்ல வேலை, தப்பா எதுவும் ஆகல. ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல இந்த பொண்ணு வேற ஏன்டா இப்படி பண்ணணும்? மாமா, எப்படியாவது ரவியை ஸ்ருதி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாக்குறா அவ. அதெல்லாம் என்னைக்கு நடக்காது. பா நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ரவியும் பலகுடலும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. எதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிருக்கேன். இல்ல நான் ஒன்னும் ஃபீல் நான் பண்ணல. காஃபி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. தேவையில்லாம அங்க போய் தொலைச்சிட்டேன். தகுதி இல்லாத சிலதுங்கெல்லாம் நம்மள 1000 கேள்வி கேக்குதுங்க. என்னாச்சு? ஏன் வரும்போதே புலம்பிட்டு வர்றேன்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வி கேக்குறீங்களா? மா தெரிஞ்சா ஏமா அப்பா கேள்வி கேட்க போறாரு? தெரியாதனால தான் கேக்குறாரு. என்னம்மா நீங்க? இந்தாங்க மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. அத்தை நீங்களும் எடுத்துக்கோங்க அத்தை. என்னடி திமிரா? காஃபி கொடுத்தா திமுறா? இல்லம்மா, நீங்க ஒரு நாள் 5 காஃபி குடிப்பீங்களா? அதான் சொன்னேன். இப்ப என்ன இங்க உட்காந்து சும்மா காப்பி குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றியா? ஜா, எதுக்கு போய் எல்லாத்து மேல எதுவும் சொல்லிட்டு இருக்க? சொல்ல சொல்ல கேட்காம டான்ஸ் கிளாஸ் சொல்லி தரது போயிட்டு வர்றேன்னு சொன்னீல்ல, என்னாச்சு? வேலை கிடைச்சிருச்சா? ஏண்டோ போகணும்னு ஆயிப்போச்சு. நான் கூட பெரிய இன்ஸ்டிடியூஷன் நினைச்சிட்டு போனேன். ஆனா அங்க இன்டர்வியூ எடுத்தது யார் தெரியுமா? ஏதாவது பெரிய பரதநாட்டிய டான்ஸரா இருக்கும். டான்சர் எல்லாம் இல்ல, பூ கட்டுறவன். புரியலம்மா. உன் பொண்டாட்டி தான்டா. ஏன் பொண்டாட்டியா? மீனா நீ அம்மாவை இன்டர்வியூ எடுத்த? என்னம்மா சொல்றாய்ப்பா? அது என்ன எல்லாம் விளையாடுறீங்களா? அவதான் ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறானா? நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்காதீங்க. இங்க இவ வந்து எல்லாத்தையும் சொல்லாமல இருந்திருப்பா. விஜயா, அவ எதுவும் சொல்லல. தெரியாதனாலதான் கேக்குறேன். நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லு. என்னத்தேன்னு சொல்றீங்க? நான் கூட அது ஏதோ பெரிய அகாடமி நினைச்சிட்டு போனா, அங்க போய் பார்த்தா இவ கூட பூ கட்டுறவங்களோட பசங்களுக்கெல்லாம் நான் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கணுமா? அரே, அதுக்கு என்னப்பா? எப்படியும் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு தானே போனேன். யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு தேவை காசு தானே. நீங்க வேறங்க. எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்கன்னு கேட்டா, சம்பளம் எல்லாம் கிடையாது, டீ பிஸ்கெட் தான் தருவேன்னு சொல்றா. நான் சும்மா சொல்லி கொடுக்கணும்னு சொல்றா. கண்டதுங்களுக்கெல்லாம் சேவை பண்ணணும், எனக்கு என்ன தலையெழுத்தா? ஓசிலே சொல்லி கொடுக்கணுமா? என்ன மீனா இப்படி சொல்றாய்ப்பா? இல்ல மாமா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பூக்கார சங்கம் சார்பா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க டீச்சரு, அப்புறம் டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு மாஸ்டர், இவங்க எல்லாம் தேவைப்படுறாங்க. அதனால ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சோம். என்னதான் இன்டர்வியூ எடுக்க சொன்னாங்க. அங்க அத்தை வருவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்ல மாமா. எல்லாம் என் தலை விதி. எங்க போய் நின்னுட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இவ ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு என்ன எப்படி எல்லாம் கேள்வி கேட்டா தெரியுமா? அத்தை, நான் ஆரம்பத்திலே இதெல்லாம் வேண்டான்னு தானே சொன்னேன். நீங்க தான் கேட்கவே இல்ல. அப்படின்னா முத தடவை அம்மாவை மீனா கேள்வி கேட்டிருக்கிறாப்பா. எங்க சூப்பரு. சிரிங்க சிரிங்க. எல்லாருக்கும் என் நிலைமை சிரிப்பா போச்சுல்ல? வக்கீல் மேடம் தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க மேடம். என்ன மேடம் சொல்றீங்க? மேடம் என்ன திடீர்னு? மேடம் நாங்களும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம்ல. என்ன மேடம் இப்படி மனசாட்சி எல்லாம் நடந்துக்கிறாங்க? சரி மேடம், நான் என்னன்னு பாக்குறேன். மேடம் என்ன சொல்றாங்க? ஏங்க நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எல்லாரும் சேர்ந்து சதி பண்றாங்கப்பா. புரியுற மாதிரி சொல்லுப்பா. நம்ம வீட்டை ஏழை விட போறாங்களாமா? என்னடா சொல்ற? பணத்தை தவணை முறையில கட்டிக்கலாங்கிற மாதிரி தானே சொன்னாங்க. நம்ம பணத்தை திருப்பி கொடுப்போம், ஃபைனான்சியருக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லப்பா. அதனால வீட்டை ஏழை ஒருக்கா கோர்ட்ல அப்ளை பண்ணிக்கிறதா வக்கீல் மேடம். ஏங்க இப்படி எல்லாம் பண்றாங்க? எல்லாம் அந்த சிந்தாமணியோட வேலை தான். என்ன மாப்ள இது அநியாயமா இருக்கு? பணத்தை கொடுக்கறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஏன் இப்படி பண்றாங்க? ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நியாய அநியாயம் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ ஃபீல் பண்ணாதப்பா, நீ தைரியமா இருப்பா. வீடு ஏலத்துக்குலாம் போகாது, அது நம்ம கைக்கு திரும்ப வரும். அது ஏன் பொறுப்பு? இத மட்டும் தான்டா நீ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா எதையும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இப்ப ஏழை வரைக்கும் வந்துருச்சு. போக போக எனக்கு நம்பிக்கையே குறைஞ்சிருச்சு. நம்ம வீடு ஏலத்துக்கு போகாது. நம்ம உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் அதை விடவும் மாட்டேன். நீ யாரும் கவலைப்பட வேணாம். முருகன், நீங்க தமிழ் நல்லா படிச்சிருக்கீங்களா? நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். இல்ல, தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா சார், தமிழ் இருக்க இலக்கியம்லாம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்கு சார். பேச ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துன்னே சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான மொழி தான் சார் தமிழ். தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல அர்த்தங்கள் இருக்கு சார். இப்ப எக்ஸாம்பிளுக்கு அடின்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டேன்னு வைங்க, அதுக்கு பல அர்த்தம் இருக்கு சார். அப்படியா? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்ப நம்ம ஒருத்தரை கையாலையோ பொருளாலையோ அடிக்கிறோம்னு வைங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? செம்ம அடி அடிச்சான்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மரத்தோட அடிப்பகுதியை அடிமரம்னு தான் சொல்லுவாங்க. எந்த பொருளோட ஒரு ஆரம்பமோ அடியிலிருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லுவாங்க. இப்ப திருக்குறள் எடுத்துக்கோங்களேன், 1.25 அடியில தான் எழுதியிருப்பாரு. இப்ப நீளத்தை எடுத்துக்கிட்டேன்னு வைங்களேன், அடிக்கணக்கு 1 அடி ஸ்கேலு, 2 அடி ஸ்கேலு. ஓ ஓகே. பாட்டுல வர வார்த்தைகளை கூட அடிகள் தான் சொல்லுவோம்.
வியாபாரத்துல பெரிய நஷ்டம் வந்தா வியாபாரத்துல செம அடிப்பான்னு சொல்லுவோம். இப்ப கிரிக்கெட்ல ஒருத்தர் நல்லா பேட்டிங் ஆறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பவுலரை அந்த ஓவர்ல செம்ம அடி அடிச்சான்னு சொல்லுவோம். இப்ப நம்ம காலில் இருக்கிற பாதத்தை கூட அடிப்பாதம் தான் சொல்லுவோம். இப்படி தமிழ்ல நிறைய இருக்கு சார். ஓ அப்படியா? ஆமா சார், இப்படி தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாழ்க்கை சார். ஓ இந்த ஒரு வார்த்தைக்கு இவ்ளோ மீனிங் இருக்கா? எனக்கு தமிழோட வேல்யூ தெரியும், ஆனா இவ்ளோ மீனிங் இருக்குன்னு நாய் பார்த்தா. அதனால தான் இப்ப நானே தமிழ் கத்துக்கலான்னு இருக்கேன். இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி தமிழ் கிளாஸ் எடுத்தா நானும் போவேன். சூப்பர் சார், ஆர்வம் இருந்தா தமிழை நீங்க சுலபமா கத்துக்கலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன முருகன், மீனாவும் முத்தண்ணனும் வரலையா? இன்னும் வரல, நானே இங்க காணணும் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா வருவாங்களே. வணக்கம் டீச்சர். குட் மார்னிங். வணக்கம்டா. என்னாச்சு, ஏன் 2 பேரும் டல்லா இருக்கீங்க? வேலை அதிகம் டீச்சர், உங்களுக்கே தெரியும், நிக்காம ஓடிட்டு இருக்கிறோம். நைட் சவாரி போயிட்டு நான் லேட்டா தான் வந்தேன். எனக்கும் ஆர்டர் நிறைய இருக்கு ஸ்வேதா. உங்க 2 பேரையும் பார்த்தாலே தெரியுது ரொம்ப டயர்டா இருக்கீங்க. வேலையே தலைக்கு மேல இருக்கு. தங்கச்சி, இனிமேல் நாங்கள் கிளாஸ்க்கு வரது சந்தேகம் தான், இப்போதைக்கு வரமாட்டோம். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாருக்கும் தான் ஒர்க் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக கிளாஸ்க்கு வரதை ஏன் ஸ்டாப் பண்றீங்க? பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே போகுது ஸ்வேதா, அதான் கிளாஸுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறோம். முதல்ல நாங்க எங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். என்ன மீனா நீங்க எப்படி சொல்றீங்க? நீங்க 2 பேர் வரலனா எங்களுக்கு போர் அடிக்கும், அப்புறம் நாங்களும் வரமாட்டோம். சார் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். அதனால நீங்கள் இங்கே இருந்தே ஆகணும் சார். சார் எங்களுக்கு இதோட பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு சார். அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக கிளாஸ்க்கு வருவோம் சார். என்ன முத்து, எல்லார்கிட்டயும் நல்லா பாசிட்டிவா பேசுவீங்க. நீங்களே இப்படி சொன்னா ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். எல்லாம் வீட்டு பிரச்சனை தான் சார், அதை மீட்கிறது தான் ஓடிட்டு இருக்கிறோம். அதுக்கு நடுவில் கிளாஸுக்கு வந்து எதையும் கவனமாக கற்றுக்க முடியல. முத்தண்ணா, நீங்க தானே சொன்னீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டா உங்க வேலைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு. இருக்குதாம்மா, ஆனால் இப்போ வீடு தானே முக்கியம். வீடு கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே சந்தோஷமா வருவோம்ல. உங்களுக்கு டைம் செட் ஆகலனா வேற ஏதாவது டைம் கூட மாத்திக்கலாம். இல்ல ஸ்வேதா, இருக்கிற டைம் வேலைக்கே பத்தல. முதல்ல வீட்டு விஷயம் முடியட்டும், அப்புறம் நாங்க வரோம். அண்ணே, என்னண்ணே பாதியில விட்டுட்டு போறீங்க? நான் விட்டுலாம் போலடா, வந்தா ஒழுங்கா வரணும்டா. விட்டு வந்துட்டு இருந்தா என்ன கற்றுக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் திரும்ப இங்கே வரத்தானே போகிறோம். சரிண்ணே. இன்னைக்கு ஆல்ரெடி கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க, அதுலயும் இவங்களும் இப்ப கிளம்புறேன்னு சொல்றாங்க. சோ இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம், நாளைக்கு பாத்துக்கலாம். ஓகே மேம். சரி தங்கச்சி, நாங்கள் அப்படியே கிளம்புறோம். வேலை எங்க முத்து, சார் నా పొన్ను వీడియో ఓఎంఆర్లో ఉంది, నన్ను కొండిపోయి విడ முடியுமா? வாங்க சார், போகலாம் சார். சரி வா போலாம். முத்து சார், ఎందుకు డల్లా இருக்க? கொஞ்சம் வேலை அதிகம் சார், தூங்குறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. தூக்கம் கெட்டெல்லாம் அப்படி வேலை பார்க்க கூடாது. ஒழுங்கா கிளாஸ்க்கே రావడం లేదు. அப்படியே வந்தாலும் முன்ன மாதிரி கலகலையா இருக்கிறது இல்ல. வண்டி ஓட்டும் போதே உன் கண்ணு சொக்கிச்சு. నువ్వు టైర్డ్గా ఉండడం நான் பார்த்தேன். இல்லை சார், உடம்பு தான் டயர்டாக இருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை சார். உன் மேல இருக்கிற அக்கறையில தான் அப்ப நான் கேட்டேன். உன்னை பார்த்தாலே மற்றவங்களுக்கு சுறுசுறுப்பு வస్తుంది. ஆனா இப்ப நீயே இப்படி இருக்கேன்னு தான் கேட்டேன். தூக்கம் கூட இல்லாம இருக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா ராத்திரி பகல் வேலை? உன் ஜாபுக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணாமா? என்ன சார் பண்ணுறது, எங்கள் வீடு ஜப்தியில் இருக்குது சார். எங்கள் வீட்டு கடனை அடைச்சி சீக்கிரமாக ஜப்திலேருந்து மீட்கணும் சார். நாள் ரொம்ப குறைவாக இருக்குது சார், அதான் ராத்திரி பகல் பக்கம் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். இப்படி உழைச்சாதான் சார் கையில் கொஞ்சமாவது காசு நிற்கும். என்ன சார் சிரிக்கிறீங்க? இதை பாரு, வேலை செய்யறது ஒன்றும் தப்பில்ல. கானி உன்ன மாதிரி ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வேலை செய்யறது மட்டும் போறாது. வெறும் உடல் உழைப்பு மட்டும் முன்னேற்றம் தராதப்பா. அவர் ஷெட்ல இருக்க காரெல்லாம் இப்போ என் பொறுப்பு, அதோட சாவிதான் இதெல்லாம். எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு என்னமோ நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன்? இது நம்ம வாழ்க்கையை மாற்ற போறதுக்கான ஒரு வாய்ப்பு. இந்த காருங்களை மட்டும் நல்லா வேலை செஞ்சு நம்ம டிராவல்ஸ் நடத்தினா நல்லா சம்பாதிக்கலாம். சீக்கிரமா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அதனால தான் சொல்றேன், இது நல்ல ஒரு வாய்ப்புன்னு.